நொடிக்கு 2 லட்சம் கன அடி தண்ணீர் பாஞ்சாலும் ஒரு அசைவு கூட இல்லாமல் இன்றும் கல் போல் நிற்குது நம்ம கல்லணை. இதை கட்டுனது நம்ம முற்கால சோழன் என்று அழைக்கப்படுற நம்ம கரிகால சோழன். கல்லணை வரை வரும் காவேரி ஆறு, பெண்ணாறு, புது ஆறு, கொள்ளிடம் ஆறு அப்படின்னு சொல்லி 4 விதமாக பிரியும். இவ்வளவு வருடம் ஆகியும் எப்படி இது இன்னும் தாங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்திங்கன்னா 1839 சார் ஆர்த்தர் கார்ட்டர் அப்படிங்கிற ஒருவரை காவேரி நீர் பகுதி தனி பொறுப்பாளராக நியமிக்கிறார். அவரும் பல ஆராய்ச்சிகள் செஞ்சு இது எப்படி கட்டப்பட்டது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல் மேலே கல்லை அடுக்கியிருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சில் காலை வச்சா காலில் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே தன்னாக்கில் புதையும். அதே டெக்னிக்கை தான் கரிகால சோழன் இதில் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்படி புதைத ஒவ்வொரு கல்லுக்கு மேலே கல்லை வச்சு களிமண் பசையால் அதை சுற்றி அடைச்சிருக்காரு. இதை பார்த்து பிரமித்து போன ஆர்த்தர் கார்ட்டர் த கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு சொல்லி ஒரு பேரையும் கல்லணைக்கு சூட்டினார். இந்த கல்லணையோட ஒரு ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க.